ஓம் நம சிவாய விக்னேஸ்வரா வீரபதீஸ்வரா அக்னிவேல் நம சிவாய. தமிழ்நாடு மக்களை எல்லாருக்கும் வணக்கம். நான் யூடியூப் சுரேஷ் பாபு பேசுகிறேன். சுரேஷ் குருஜி யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் என்னுடைய காட்சி வருது. கர்நாடகத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், ஃபேஸ்புக் நம்பர், யூடியூப் நம்பர் எல்லாம் ஒன்று தான். 8050105206. தயவு செஞ்சு நாளைக்கு நல்ல நாள், ஒரு திருவிழா. தயவு செஞ்சு எல்லோரும் ஓட்டு போடுங்க. எல்லோரும் விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு நான் கேட்டுட்ருக்கேன். எல்லோரும் ஓட்டு போடுங்க. அதனால் ஸ்பெஷலாக விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு நான் உங்களை கேட்டுருக்கேன். ஏன்னா ஒரு மனிதன் ஒரு வாட்டி வந்து உங்கள் முன்னாடி நின்று இந்த வாட்டி ஆச்சா ஒரு ஆட்சி மாற்றம் வரும்னு கேட்குறாங்க. அந்த ஆட்சி நல்ல மனிதன் வரமாட்டானா தமிழ்நாடு மக்கள் நீங்களே ஏங்கிருக்கீங்க. அந்த ஏங்கிருக்க நேரத்தில் ஒரு நல்ல வந்திருக்கேன். அந்த நல்ல வந்தவனுக்காக நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் எல்லாருமே காலையில் 7 மணிக்கெல்லாம் போய் 10 மணிக்குள்ளே ஓட்டை போட்டு பிடிச்சிருங்க. எனக்கு எவ்வளோ வேண்டுகோள். நான் கர்நாடகத்துலேருந்து பேசுகிறேன். கர்நாடகத்துலேருந்து பேசுகிறேன்னா விஜய் ஒன்றும் ஃபேன் கிடையாது. ஆனாலும் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா அவனுடைய ராசி நட்சத்திரம் எல்லாம் பார்த்ததுனால நல்லா இருக்குது. அது பாருங்கள், 22ஆம் பிறந்திருக்கார் 4ன்னு வரும். அதே மாதிரி எலெக்ஷன் அறிவிச்சப்போ நல்ல செய்தியாக வரும். எண்ணிக்கை வந்தப்போ 4ன்னு வருது, 4ஆம் தேதி. அதனால் ரொம்ப நல்லா இருக்குது அவருக்கு. அதுலேயுமே சிவன் பக்தன் நானாக சொல்கிறேன். உங்களுக்கு எந்த காரணத்துக்கும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஓட்டு போடுங்க. ஏன்னா முருகன் ராசி இந்த வாட்டி முருகன் ராசி 100% ஜெயிச்சு அவரும் ஜெயிச்சு அவர் கூட இருக்கவங்களும் ஜெயிச்சு விஜய் சின்ன ஆட்சிக்கு வர மாதிரி செய்கிறது தமிழ்நாடு மக்களை அவங்க கையில் மட்டும் தான் இருக்குது. இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களே, நீங்கள் மனசு வச்சா தான் யூத்ஸ்ன்னு சொல்கிறீங்க. அந்த யூத்ஸை ஒருத்தர் வளர்க்க விடுங்க. இந்த பழைய டயருன்றாங்களே, அந்த 60 70 வயசு 75 வயசுக்காரங்களெல்லாம் கூட்டி ஒரு பக்கம் வச்சுட்டு ஒரு வாட்டி யூஸை கொடுத்து பாருங்கள். 100% சேஞ்சஸ் ஆகும். அதனால் உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு சொல்கிறேன், நீங்கள் விஜய்க்காக ஓட்டு போடுங்க. சினிமா நடிகர்களுக்கு எல்லாருக்கும் நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஒரு தடவை இந்த சான்ஸ் வந்திருக்கு. இதில் சொல்ல போனோம்னா ரஜினி சார், நீங்கள் மனசு வச்சா மட்டும் தான் இந்த மாதிரி நல்ல செயலை நடக்கும். ரஜினி சார், ஏன் நீங்கள் செய்ய முடியலன்னா உங்களால் வர முடியல, எலெக்ஷன் நிற்க முடியல, நின்று தான் கண்டிப்பாக நீங்கள் தான் சிஎம்மாக இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு ஆண்டவன் கொடுத்தான். சிவன் பக்தன் நீங்கள். நானும் சிவன் பக்தனான்னு சொல்கிறேன். ஆண்டவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தான். 96ல் வந்த வாய்ப்பை எழுந்துட்டீங்க. இப்போ ஒரு வாய்ப்பு விஜய்க்கு வந்திருக்கு. அந்த விஜய் வந்திருக்கனால தயவு செஞ்சு ஒரு வார்த்தை நீங்கள் மொபைல்லையோ டிவிலையோ எதிரே ஒன்றில் பேசுங்க. என் ரசிகர்கள் எல்லாமே விஜய் ஓட்டு போடுங்க. 100% விஜய் ஜெயிப்பார். நல்ல ஆட்சி வரும். நல்ல ஆட்சி வந்தால் எல்லாமே நல்லா இருக்கலாம். அதனால் அவங்களுக்கு கையெடுத்து கும்பிட்றேன். அதனால் முருகன் பக்தனாக நான் சிவன் பக்தன் முருகன் பக்தனாக இருக்கிறதுனால அதுவும் தாய் அம்மன் அருளால் உங்கள் முன்னால் பேசிகிட்டு இருக்கேன். 100% விஜய் ஆட்சிக்கு வரும்னு நான் சொல்லியிருக்கேன். 2 years பேக், 1 year பேக். இப்போ போன வாரம் கூட நான் சொன்னப்போ அதான் சொல்லியிருக்கிறது. காரணம் இவ்வளோ தான். ரொம்ப அராஜகம். ரொம்ப 2 வயசு பிள்ளையர் ரேப் பண்ணுறாங்கன்னா இது என்ன மாதிரி நாடுங்க நம்ம நாடு. நம்ம தமிழ்நாடு வேர்ல்டே தமிழ்நாடு ஃபேமஸ். ஆனால் தமிழ்நாடு எத்தனை கோயில், எத்தனை குளம் கோத்திரம், உலகமே கோயில் குளம் கோத்திரம்லாம் வருது. அந்த மாதிரி குளம் கோத்திரம் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி காய்ச்சடா சாக்கடை இவங்கெல்லாம் இந்த மாதிரி செய்கிறதுனால தயவு செஞ்சு இதெல்லாம் ஒழிக்கணும். இதெல்லாம் ஒழிச்சா தான் நாடு நல்லா இருக்கும். தமிழ்நாடு மக்கள் ஆம்பளைங்களாட்டும் பொம்பளைங்க நல்லா வாழணும்னு சொன்னால் தயவு செஞ்சு நீங்கள் இந்த வாட்டி காலையில் எழுந்திரிச்சு ஓட்டு போடுங்க. அதுவும் விஜய்க்காக ஓட்டு போடுங்க. விஜய்க்கு ஓட்டு போடுங்க. அப்புறமா இந்த சரக்கு அடிக்கிறாங்க இல்லையா, சரக்கு அடிக்கிற மக்களுக்கு உங்களுக்கெல்லாம் சொல்கிறது ஒன்று தான். ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபான்னா இன்றைக்கி வரைக்கும் உங்கள் காசு எவ்வளோ காசு தின்றுப்பாங்க. இன்றைக்கி நைட்டெல்லாம் பட்டுவாடை நடக்கும். ஆல்ரெடி நடந்துகிட்ருக்குன்னு சொல்லி தெரிஞ்சு எனக்கு நடந்துகிட்ருக்கு. எல்லோரும் காசு வாங்கிக்கிங்க. ஓட்டு மட்டும் விஜய் சின்னத்துக்கு போட்டுருங்க. ஏன் நான் ரிப்பீட்டாக உங்களுக்கு சொல்கிறேன்னா, ரொம்ப கஷ்டம் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் மனசு வச்சா கண்டிப்பாக நடக்கும். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்னால் உலகமே அதிருது. அவ்வளோ இது இருக்குது. வெளிநாட்டிலேருந்தெல்லாம் ஓட்டு போடுறாங்க. நான் டிவியில் பார்த்துட்டு இருந்தேன். வெளிநாட்டிலேருந்து விஜய் ஓட்டு போடுவோன்னு சேலஞ்ச் பண்ணி சொல்லிட்டு போகிறாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சப்ப நீங்கள் எந்த காரணத்தையும் விட்டுறாதீங்க. இந்த ஒரு தடவை மாற்றல் பண்ணுங்கள். இந்த 75 வருஷம் கட்சி வேணாம். புது கட்சியாக தமிழ்நாட்டில் வந்தால் டக்கராக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. எல்லா நெறியிருக்கும் கையெழுத்து கும்பிட்றேன். அதுலேயும் தனுஷ் நடிகர். தனுஷ் தான் நல்ல படம் பார்ப்பேன். ரஜினி மருமக வேறு நல்ல படம் பார்ப்பேன். தனுஷ், அப்புறமா சூர்யா, கார்த்திக். நீங்கள் என்ன பேசணும். எதுவுமே பேசாமல் இருந்தால் நமக்கு கண்டிப்பாக விஜய் வருவாருங்க. ஏங்க பயப்படுறீங்க? விஜய் வந்தே வருவார். நீங்கள்லாம் சொல்லுங்கள். நீங்களும் ஓட்டு போட போவீங்களே, நீங்கள்லாம் சொல்லுங்கள். உங்கள் ஊரில் சொல்லுங்கள். உங்கள் சூர்யா அவங்க அப்பாலாம் கம்ப்ளீட்டாக அவங்கெல்லாம் கலைஞ்சிருப்பாங்க கட்சிக்காரங்க. அவங்களாம் இந்த ஜென்மத்துக்கு மாற மாட்டாங்க. கேட்டால் அது செஞ்சோம் இது செஞ்சோம் இன்னும் பழசே வச்சுருப்பாங்க. மாறுதல் வேணும்ல. இன்றைக்கெல்லாம் கை மொபைல் வந்திருக்கு. அந்த காலத்தில் ஒன்றுமே இல்லை இவங்க காலத்தில். அதனால தான் சொல்கிறேன். இதெல்லாம் விட்டு எல்லாம் தமிழ்நாடு மேக்ஸிமம் 90% ஓட். இந்த வேர்ல்டு நம்பர் ஷேர் 90% ஓட் அப்படின்னு சொல்லி எல்லாம் இங்கிலீஷ் சேனலில் கூட வரணும். இந்தியாவில் இந்த மாதிரி ஓட்டு போட்டிருக்காங்கன்னா தமிழ்நாடு மக்கள் சூப்பராக இருக்கும். திரும்ப நீங்கள் இப்படியே பண்ணி ஓட்டு போடாமல் போனீங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் மக்கள் யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் முட்டாள் ஆயிடாதீங்க. ஜாகிரதையாக இருங்க. எத்தனையோ யூடியூபர்ஸை பார்த்தேன். எல்லாருமே அதை சொல்கிறது.
இந்த ஏதோ சர்வே கிர்வேன்றாங்களே அதெல்லாம் ஃப்ராடு, பித்தல், எல்லாமே மோசம், காசுக்காக செய்கிறாங்க. அதை நம்பாதீங்க. நீங்கள் ஓட்டு உங்களுக்கு உரிமை இருக்குது, நீங்கள் யாருக்கு வேணால் ஓட்டு போடுங்க. அதுலேயும் கொஞ்சம் விஜய் ஓட்டு போட்டால் நல்லா இருக்குன்னு நான் ஆசைப்பட்றேன். ஓட்டு போடுறது உங்கள் உரிமை. எல்லாருமே இப்படி விரல காட்டணும் ஓட்டு போட்டு. அப்போ தான் உங்கள் உரிமையை நீங்கள் காப்பாற்றிக்கணுமாகும். எத்தனை குழந்தைங்க, எத்தனை இதுங்க விஜய் பாசமாக இருந்தது. அப்பா, அம்மா, அங்கிள், பாட்டி ஓட்டு போடுங்கன்னு கேட்குதுங்க. அந்த ஒரு உரிமையோடு சொல்கிறேன். நானும் என் வீட்லேயும் அவ்வளோதான். எல்லாருமே விஜய்ன்றாங்க. நான் எப்பயுமே கமலஹாசன் ஃபேனு. ஆனாலும் விஜய்ன்றாங்க. சரி, எது நடக்குன்னு பார்த்தா குட்டி கழித்து பார்த்தா நல்ல அதிர்ஷ்டம் இருக்குது, நல்ல ராசி நட்சத்திரம் சூப்பராக இருக்குது. அதனால் நீங்கள் காலையில் எந்திரிச்சு மாற்றம் வேணும்னு நினச்சி குளித்து சாமி கும்பிட்டாச்சா போங்க, இல்லை வந்து கூட குளிங்க, போய் ஓட்டு போட்டு வந்துடுங்க. இந்தியாவே தலை குனிஞ்சு நிற்கணும். எதுக்காக? இந்த மாதிரி தமிழ்நாடு மக்கள் பைத்தியக்கார மாதிரி ஓட்டு போட்டிருக்காங்க. 95% எப்படி போட்டாங்கன்னு நினைக்கணும், சிந்திச்சு பார்க்கணும். அதுதான் நம்ம தமிழ்நாடு. நான் கர்நாடகத்தில் இருந்தால் கூட தமிழ்நாடை பற்றி ஏன் சொல்கிறேன்னா, தமிழ்நாடு மக்கள் எப்பயுமே ஏமாந்துடுறீங்க. இந்த ஏமாந்து இன்னும் என்னத்தை இழக்க போகிறீங்க? எல்லாமே இழந்தாச்சு. அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, வாழ்வுரிமை இது எல்லாமே இருக்கணும். ஒரு தடவை ஆட்சி மாற்றம் வரும். யாருக்காச்சும் வரட்டும். ஆனால் இவங்களுக்கே போட்டிங்கன்னா ஆட்சி மாற்றம் எதுக்கு? எலெக்ஷன் எதுக்குமே தேவையில்லை. அதனால் தயவு செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, யூத்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், புது ஓட்டர்ஸ் எல்லாருமே ஓட்டு போட்டது உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் நல்லா இருக்கணும். நல்ல ஒரு பேரும் புகழோடு இருக்கணும். அதனால் சொல்கிறேன், அவங்களுக்கு எல்லாருக்கும் கையெடுத்து கும்பிட்டு கேட்குறது விட தான், தயவு செஞ்சு இந்த தடவை காலையிலேயே ஓட்டு நீங்கள் போய் உங்கள் குலதெய்வத்தை நினச்சிட்டு விஜய் முன்னுக்கு வரணும், விஜய் நல்ல ஓட்டு வாங்கணும்னு சொல்லி தயவு செஞ்சு எனக்காக நான் நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க, என்னுடைய ஃபேன்ஸுங்க இருக்காங்க. நிறைய பேர் தமிழ்நாட்டிலேருந்து எங்கிட்ட ஜாதகம் கேட்டு வந்திருக்காங்க. இந்த பக்கம் வந்தப்போ கோயில் குளத்துக்கெல்லாம் இங்கே வருவாங்க. நல்லாயிருக்கும் அதை சொல்கிறேன். அதே மாதிரி கர்நாடகத்தில் இருக்கிற தமிழ்நாடு மக்களை நீங்கள் எல்லாருக்கும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், விஜய் ஓட்டு போடுங்கன்னு நீங்கள் எல்லாம் கன்ஃபர்ம் பண்ணி இது ஒரு தடவை. அப்புறமா நீங்களே மாறிடுவீங்க எல்லாமே. அதனால் தயவு செஞ்சு இந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்லி உங்களை எல்லாம் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். நான் உங்கள் சுரேஷ் குருஜி. நான் பேசுவது இதில் தான். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், ஃபேஸ்புக் நம்பர் 8050105206. உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய ஏதாச்சும் உங்களுக்கு, ஏன்னா நான் நல்லா தமிழ் உச்சரித்து படிக்கிறதுனால நான் உங்களை கேட்குறேன். உங்களுடைய பிரச்சனை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, கல்யாண வாழ்க்கை பிரச்சனை, வாழ்க்கையில் பிரச்சனை, படிப்பில் பிரச்சனை, ஏதாச்சும் தொழில் பண்ணுற பிரச்சனை, எத்தனை பிரச்சனை வந்தாலும் என்னுடைய அணுகுங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். தமிழ்நாடு இல்லாத கோயில் உலகத்தில் எங்கேயுமே இல்லை. நான் சொல்கிறதெல்லாம் கோயிலுக்காக சொல்லுவேன். கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க, 100% வின்னாருவீங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும். தயவு செஞ்சு நான் எல்லோரும் ஓட்டு போடுங்க. இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன், நீங்கள் யாருக்காச்சும் ஓட்டு போடுங்க. அதுலேயும் விஜய் ஓட்டு போட்டால் நல்லா இருக்கும்னு நான் சொல்கிறேன். நான் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தா தயவு செஞ்சு, யார் மனுஷக்காச்சும் புண்புட்டிருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. என் சொந்த பந்தங்களே, என் தமிழ்நாடு மக்களே, எல்லாரும் ஓட்டு போடுங்க. அதிலும் விஜய்க்காக விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயா. எல்லாருக்கும் நல்லதாகட்டும்.